சொல்யூஷன் பாருங்க நம்ம கொடுத்திருக்க ஃபார்ம் அப்படியே எழுதிக்கணும் 8x² plus 7y² plus 3z² minus 12xy minus 8yz plus 4xz கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் குவாட்ரேட்டிக் ஃபார்மை எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மை மேட்ரிக்ஸா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் equal to x transpose ax. ஓகேவா, எக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், எக்ஸ் ஒய் ஜெட் அல்லது x1 x2 x3 எடுத்துக்குவோம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கோம். ஏ ஈக்குவல் டு இந்த ஏ வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏ தான் நம்மளுக்கு எப்பயுமே மேட்ரிக்ஸா கொடுப்பாங்க, ஏங்கிற வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு இப்போ இதுல அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். எக்ஸ் டிரான்ஸ்போஸ்னா என்னது, வெர்டிகலா இந்த இருக்கிற வேல்யூ வந்து ஹரிசாண்டலா மாத்தணும், ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து வெர்டிகலா மாத்தணும். ஸோ அதை வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ். ஓகேவா, இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா எழுதுவோம் எக்ஸ் ஒய் ஜெட், இதான் வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ். ஓகேவா, எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சா. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை, ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ்ல சும்மா ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து என்னது உங்களுக்கு எக்ஸ், எக்ஸ் இங்க இருக்கு எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ எழுதிக்கோங்க எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேவா, இப்போ இந்த இதுக்குள்ள உள்ள டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை வச்சு இங்க மேல உள்ளதெல்லாம் இன்ட்டு பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது என்னது 8. ஸோ 8 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க எக்ஸை வச்சு இதை இன்ட்டு பண்ணும்போது எக்ஸ் ஒய். ஓகேவா, எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன இங்க இருக்கு, இந்த இருக்கு -12, xyங்கிறது -12xy. ஓகேவா, ரெண்டு டேர்ம் இருக்கு. எக்ஸ்ங்கிறது ஒரே டேர்மா இருந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ங்கிறது இது ஒரே இது. ஓகேவா, ஸோ ஒண்ணுமே பண்ணக்கூடாது. xyங்கிறது ரெண்டு வேரியபிள். ஸோ இதை என்ன பண்ணணும், 2வால நம்ம டிவைட் பண்ணிடணும், ரெண்டு வேரியபிள் இருக்கனால. ஸோ அது ஒரு வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எக்ஸ் ஒரே வேரியபிள். ஸோ ஒண்ணுமே பண்ணாம அதே நம்பர் போட்டோம். xyங்கும் போது ரெண்டு வேரியபிள், ஸோ டிவைட் பண்ணணும் ரெண்டால. ஸோ டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -6. ஸோ அந்த -6 இங்க போடணும். ஓகேவா, அடுத்து பாருங்க எக்ஸால இதை இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் இஜெட் எங்க இருக்கு, இந்த இருக்கு +4. எக்ஸ் இஜெட் இது ரெண்டு வேரியபிள். ஸோ 4 வந்து 2வால டிவைட் பண்ணணும். 2வால டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ இங்க 2 பண்ணணும். ஓகேவா, அடுத்து ஒய்யை வச்சு இன்ட்டு பண்ணுங்க. எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த இருக்கு -12xy, இது ரெண்டு வேரியபிள். ஸோ 2வால டிவைட் பண்ணா -6. அடுத்து என்னது ஒய் ரெண்டு ஒரே வேரியபிள். ஸோ ஒய் ஸ்கொயர்ங்கிறது இந்த இருக்கு. ஸோ 7, அந்த 7 அப்படியே போடணும், ஒரே வேரியபிள். ஸோ 7 அப்படியே போட்டணும். அடுத்து ஒய் இஜெட் எங்க இருக்கு, இந்த இருக்கு -8 2வால டிவைட் பண்ணா என்ன வரும், -4. ஸோ -4 இங்க போட்டணும். அதுக்கடுத்து இஜெட்டை வச்சு இன்ட்டு பண்ணுங்க எக்ஸ் இஜெட். இப்போ எக்ஸ் இஜெட் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஸோ 4 இருக்கு. 4 வந்து 2வால டிவைட் பண்ணா என்ன வரும், 2. ஓகேவா, 2 போட்டாச்சு. அடுத்து வந்து என்னது ஒய் இஜெட் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஸோ என்ன டிவைட் பண்ணா என்ன வரும், -4. அடுத்து வந்து இஜெட்